தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் இடி ரெய்டு நடத்திய விவகாரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். இந்த உத்தரவு குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்திருந்தனர். இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்டதுடன் மேற்கொண்டு இந்த வழக்கில் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று அமலாக்கத்துறைக்கு தடை விதித்தும் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில தடையை மீறி ஆகாஷ் பாஸ்கரனிடம் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பியது அமலாக்கத்துறை. இந்த நோட்டீஸை எதிர்த்து இதை தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தார் ஆகாஷ் பாஸ்கரன். இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த நீதிபதி MS ரமேஷ் தலைமையிலான அமர்வு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறை உதவி இயக்குநருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழலில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்புல நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது ஆகாஷ் பாஸ்கரன் தரப்புல உயர்நீதிமன்ற தடை உத்தரவு உள்ள நிலையில செப்டம்பர் 20ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பி அக்டோபர் 8ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகும்படி அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு ஆணைய தலைவர் பிரதீப் குமார் உபாத்யாயா மற்றும் நிர்வாக பதிவாளர் நஸ்ரீன் சித்திக் ஆகியோருக்கு உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்.